அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவன். நான் இந்த பதிவை இடுவதற்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், இந்த எதிர்நோக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய உரிமைகள் தொடர்பான விடயத்தை முன்வைப்பதற்காக இந்த நான் பதிவை உங்களுக்காக இடுகின்றேன். அந்த வகையிலே ஒவ்வொரு ஊரிலிருந்தும் குறிப்பிட்ட சிலர் தெரிவு செய்யப்பட்டு அந்த எங்களுடைய உரிமைகள் ஊடாக நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்று எங்களுடைய ஊருடைய அபிவிருத்தியை அதே போல நாட்டினுடைய அபிவிருத்திகளையும் செய்யக்கூடிய பல வகையான தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு தளமாக தான் காணப்படுகின்றது. பங்களிப்பு என்னன்னு சொல்ல எங்களுக்கு வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு உரிமை காணப்படுகின்றது. அதுதான் வாக்களிக்கும் உரிமை. இந்த வாக்களிக்கும் உரிமையை நிறைய பேர் வாக்களிக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால் காலையில் சென்று வாக்களிப்பதன் பார்த்தால் இந்த வரிசையில் நின்று வாக்களிப்பது என்கின்ற போது நிறைய மக்கள் போவதில்லை, அதை விட்டு விடுகின்றார்கள். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இல்லாமலாக்குகின்றோம். அந்த வாக்களிக்கின்ற உரிமை யாராவது ஒருவருக்கு அந்த ஊரிலே சேவை செய்கின்ற எந்த கட்சியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவருக்கு வழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆகையால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்வீங்கள், உங்களுடைய வாக்கை, அதாவது உங்களுடைய வாக்கை ஒரு சிறந்த ஒருவருக்கு வழங்க வேண்டிய நிலைமையும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே நிறைய மக்கள் இந்த வாக்களிக்காமல் அதே போன்று தூர இடங்களிலே வேலை செய்கின்றிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வாக்கை அளிக்காமல் இருக்கின்றார்கள். உண்மையிலே உங்களுடைய உரிமையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய உரிமையை கட்டாயம் நீங்கள் வழங்குங்கள் நினைக்கின்றேன். அந்த வகையிலே உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய உரிமைகளை, அதாவது வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டை வருகின்ற 5ஆம் தேதி அன்று உங்களுடைய உரிமையை நீங்கள் தூரத்தில் இருந்தால் உங்களுடைய கடைகளில் நீங்கள் லீவு போட்டு சரி, உங்களுடைய நாட்டிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்ற உரிமை, உங்களுடைய உரிமை ஊடாக வர இருக்கின்ற புதிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உரிமையை நாங்கள் இல்லாமக்குகின்ற போது நாங்கள் நிறைய விடயத்தை வீணாக்குகின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஒரு வாக்கினூடாகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆகையால் யாரும் இந்த காலையிலே சென்று வரிசையில நின்று போடுவதை ஒரு சிரமமாக நினைக்காமல் உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்கின்றதற்காக நீங்கள் செல்கின்ற பயணமாக நினைத்து அனைவரும் வாக்களிக்க சென்று உங்களுடைய ஊரினுடைய மாவட்டத்தினுடைய பிரதிநிதியை தெரிவு செய்கின்ற கடமை உங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குரிமையை பாவித்து ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கடமையாகும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.